புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, கேட்போம். புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க, கேளுங்க. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆமென். புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க சொல்லுவோம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, எந்த உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, எஸ், புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. கேட்போம். புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய, ஆமென், புதிய நாளுக்குள் glory, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக எழுப்பிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க இந்த உபவாச நாளில. ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அனுபவிங்க, அனுபவிங்க. ஆமென். Enjoy in the presence of the Holy Ghost. Shada raba ba 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 ba, lida raba ba 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 ba, oh raba ba ba ba, shagadana maka toro bolo boshika dara mama mama.
Hallelujah, mighty God, mighty God, mighty God, mighty Jesus. அவர் ஊற்றுகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், 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 நிரப்புகிறவர். Mighty God, mighty Jesus. Hallelujah, தேவ சமூகம், தேவ பிரசன்னம். Hallelujah, mighty God, mighty God, mighty God, Jesus, mighty Jesus. Hallelujah, mighty God. Amen. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே அகமகிழ்ந்து எங்களை படைக்கிறோம். Thank you Lord Jesus. Amen. Hallelujah. Winner காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ரதனமல ஷகதன ரதினம லகஷதரவ விண்ண காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஆமென். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். தேவனுடைய சந்நிதியிலிருந்து, ஆலயத்தினுடைய வாசலிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு பெருக்கெடுத்து வருகிறது. 1000 முழம் அளந்து கணுக்கால் அளவு நடக்க செய்தார். பெண்ணும் 1000 முழம் அளந்து முழங்கால் அளவு நடக்க செய்தார். பெண்ணும் 1000 முழம் அளந்து இடுப்பு அளவு நடக்க செய்தாராம். பெண்ணும் 1000 முழம் அளந்த பொழுது நீச்சல் ஆழம். ஓ தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு போதாது, இன்னும் என்னை அபிஷேகம், இன்னும் நிரப்போம், இன்னும் நிரப்போம் என்று வாஞ்சையாய் கேட்பீர்களானால், தாகமாய் கேட்பீர்களானால், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னாரே. தாகமண்டல் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா கேளுங்க.
விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யோமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யோமே. காற்றே நீர் என்னை நோக்கி யாவர் மேலும் மேல் வீட்டறையில் நிரப்பின ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவாராக. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்ப 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 நிரம்ப. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. தரிசனங்களை பார்ப்பீர்கள், தரிசனங்களை காண்பீர்கள். ஆமேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று ஆண்டவருடைய சத்தம் உங்கள் செவிகளில் தொனிக்கும். ஆமென். Mighty God, hallelujah, mighty God Jesus, hallelujah, mighty God Jesus. ஆவியில் பலனடைய, ஆவியானவரால் நிரப்பப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற மாம்சீகங்கள் எல்லாம் அழிக்கப்படணும். மாம்சீகம் அழிக்கப்படுவதற்காக ஆவியானவருடைய செயல்களில் ஒன்று, நமக்குள்ள காணப்படுகிற மாம்சீகங்கள் அழிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு அவைகள் இருதயத்தில் குத்தப்பட்டு, எஸ் லார்ட் நான் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறேன்னு உணர்ந்து ஆவியில நிரம்பி நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆவியினாலே கழுவுகிறவர், அவருடைய நாமத்தினாலே கழுகிறவர், இரத்தத்தினாலே கழுகுகிறவர். இந்த காலை உபவாச ஜெபங்களிலே ஒரு விசை நம்மை கழுவுவாராக. Mighty God, hallelujah, mighty Jesus. தேவ சமூகத்தை நோக்கி சொல்லுங்க, hallelujah, mighty God, hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே உந்தன் மாசிலா இரத்தம் எனக்காக நீர் சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காகவே. கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உந்தன் மாசிலா இரத்தம் சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்கா. ரெண்டு கையை உயர்த்தி, மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே, தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். சொல்லுங்க, மாபாவியாம் என்னை நினைக்க
என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். சொல்வீங்களா? தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் நோமக்கே. மகிமை சொல்லுவோம், மாட்சிமை மாவேந்தன் நோமக்கே. புதியும் கனமும் தூயோனே உமக்கே. அர்ப்பணிப்போடு பாடுவீங்களா? புதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க வாயை திறந்து எல்லாரும். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை தீர்த்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை தீர்த்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் நோமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் நோமக்கே. புதியும் கனமும் தூயோனே உமக்கே. எல்லாரும் சேர்ந்து எங்க துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை படைக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், வேதனை உண்டாக்கும் வழிகளை மாற்றும். துதியும் கனமும் தூயோனே உமக்கே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே மாட்சிமை, அவர் ஒருவருக்கே எல்லா புகழ், எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நான் வேதத்தை திறந்து சில
வசனங்களை படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னை ஆச்சரியப்படுத்தின சில காரியங்களை நான் தியானித்து பார்த்தேன். ஆச்சரியப்படுத்தினது இந்த வேத வசனங்கள். மனிதர்கள் நம்ம எப்படி பார்க்குறாங்க, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம எப்படி பார்க்குறார் என்பதை குறித்து இந்த வேதம் எனக்கு சொல்லிக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு மனிதர்கள் நம்ம எப்படிலாம் பார்க்குறாங்க? உங்களுக்கு தெரியும், உங்கள் பெற்றோர்கள் உங்களை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு. சின்ன பிள்ளையில் அல்லது வளர்ந்துருந்ததுக்கப்புறம் நீங்கள் உறவுகளோடு இருக்கும்போது உங்கள் உறவுகள் உங்களை பற்றி ஒரு பார்வை வைத்திருப்பாங்க. சகோதர சகோதரிகள் ஒரு பார்வை வைத்திருப்பாங்க. அதே போல் கணவன் மனைவியை குறித்து ஒரு பார்வை வைத்திருப்பார், மனைவி கணவனை குறித்து சில பார்வை வைத்திருப்பாங்க. ஆனால் இது பூரா எப்படி இருக்குன்னா நம்மை குறை சொல்வதாகவே இருக்கும். ஆமென். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பார்வை பூரா எப்படி வெளிப்படும்னா நம்மை குறை சொல்வதாக இருக்கும் பார்வை பூரா. சிலர் பார்த்து பெருமைப்படுவாங்க. எப்படின்னா, ஓ அந்த மனுஷன் ஒரு விலை உயர்ந்த வாகனத்து காரில் வர்றாரு, கோட்டு சூட்டு போட்டிருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்காரு, அவர் நல்லவர் நினைப்பாங்க. சிலர் ஏழ்மையாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து இவங்கெல்லாம் யாருப்பா, இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நினைப்போம். இப்படியும் நம்முடைய பார்வை வெளித்தோற்றத்தை வைத்து மாறுபடும். ஆமென். நம்ம நிறைய பேர் அப்படி கணக்கு போட்டிருக்கோம் இல்லையா? நம்மளே பார்த்துருப்போம் நிறைய பேரை. நல்லா டிப்டாப்பாக வர்றவங்க, பணக்காரங்களை பார்த்தா ஓ இவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட்டு வர்றவங்கள பார்த்து இவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருப்போம். இதுவும் தவறான பார்வை. ஹல்லேலூயா. ஆமென். காரணம், இது பூரா வெளித்தோட்டத்தை குறித்தது. இந்த வெளித்தோட்டத்தை வச்சு நீங்கள் யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. பார்வைக்கு பசு போல இருப்பான், ஆனால் அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? ஓனாயை போல இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே நான் எதுக்கு சொல்லுறேன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு அறிமுகமாக நம்முடைய பார்வை இட் இஸ் வெரி மச் லிமிட்டெட், ரொம்ப குறைவுள்ளது. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற பார்வை எப்படி இருக்குது? ஏன்னா மனிதர்கள் நம்ம பார்த்து நிறைய சொல்லியிருக்கலாம், மனிதர்கள் நம்ம பார்த்து என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம். சிலர் நம்மளை நல்லவன் சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு தவறான காரியம் என்னென்னா, சிலர் நல்லவனை போல நடிப்பாங்க. சபையில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், ஆஃபீஸில் ஒரு வேஷம், சமுதாயத்தில் ஒரு வேஷம், இப்படி 4 வேஷம் போடுறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி கண்டிப்பாக தெரியும். ஏன்னா மறைந்த போதகர் பால் யாங்கிச்சோ மனைவி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு நாள் அவங்க போதகர்கிட்ட சொல்கிறாங்களா, அதாவது சவுத் கொரியாவிலே பெரிய சர்ச்சு, அவர் சர்ச்சில் எவ்வளோ பேர் உட்காரலாம்? 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய பெரிய சபை அது. அவருடைய சர்ச்சில் 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அந்த சபை போதகருடைய மனைவி ஒரு நாள் சொன்னாங்களாம், சபை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே நான் சபையிலே தங்கிடுறேன், நான் இங்கேயே தங்கியிருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பால் யாங்கிச்சோ கேட்டாராம், ஏம்மா என்னாச்சு உனக்கு அப்படின்னு. வீட்டில் வந்தால் நீ வேற மனுஷன் ஆயிடுறியே, நீ மிருக மாதிரி பேசுறியே, இங்கே இவ்வளவு அழகாக பேசுகிற, சபை மக்களோட அன்பாக பேசுகிற, கனிவாக பேசுகிற, அங்கே வந்தால் என் மேலே எரிஞ்சு விழுறி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அப்போ தான் தெரிந்தது மாபெரும் எழுப்புதல் போதகருக்கு தன்னுடைய தவறு. மனிதர்கள் பூரா குறை உள்ளவர்கள். ஆமென். அவருக்கு அப்போ தான் தெரியும், ஓ ஐ எம் கமிட்டட் அ பிளண்டர். என் மனைவி என்னை வெறுக்கும் அளவுக்கு, என் மேல் கசப்பு வரும் அளவுக்கு நான் நடந்து கொண்டேன்னு. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இருக்கவே கூடாது. பிறர் உங்களை பார்த்து கசந்து போயிடக்கூடாது, வேதனை அடையக்கூடாது. அதுக்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கு. ஆமென். என்னை குறித்து என் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதே போல பிறரும் நினைக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியங்க. ஆகவே நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் இங்கு தியானிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரும், அதை பார்த்து நான் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை பற்றி உனக்கு தெரியும்,
சாத்தானுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியும், சாத்தானுக்கு உன்னை பற்றி தெரியும், அதாவது உன்னுடைய பலவீனங்களை பற்றி தெரியுமா? இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் சொல்றேன்னா, ஏன் தப்புன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஓம்னிஷியன் காட், சகலமும் அறிந்தவர். ஆனா சாத்தான் ஒரு முட்டாள். ஆமென். ஆகவே அவனை இந்த புல்பீட்ல இருந்து அவனை தேவனுக்கு சமமாக பேசுகிற ஊழியக்காரர்கிட்ட நான் வேதனை அடைவேன். அவனால ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. ஆமென். நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் கேட்பான், ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு ஏவாள்கிட்ட கேட்டான். ஆமென். இந்த கனியை புசிய கூடாதுன்னு சொன்னாரோன்னு தான் கேட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ஆகவே he is not an omniscient devil. அவன் ஒரு குறைவுள்ளவன், அறிவு கெட்டவன். ஆகவே அவனை கடவுள் மாதிரி அவனை நினைச்சு அவனை சொன்னாங்கன்னா உடனே சொல்லிடுங்க, யூ ஆர் ஸ்பீக்கிங் நான்சென்ஸ் அப்படின்ட்டு. சாத்தானையும் கடவுளையும் யாருமே ஒருமனப்படுத்தி பேசுறாதீங்க. ஸோ எனக்கு நிறைய ஊழியக்காரங்க பேசும்போது எனக்கு வருத்தமா இருக்கும். உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. காரணம், நான் பிறப்பதற்கு முன்பே என்னை அறிந்தவர் அவர். ஆமென். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே என்னை அறிந்தவர். உலகத் தோற்றத்திற்கு முன்பே என்னை அறிந்தவர். ஹல்லேலூயா. கோடான கோடி வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய சிந்தனையில் இருக்கிறவன் நான். ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு நம்மளை தெரியும். அவர் சொன்ன வார்த்தை தான் கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்து கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படின்ட்டு. சங்கீதம் 139 நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 14வது வசனம் அழகாக சொல்லுகிறது. 14வது வசனம், நான் வாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அது மட்டுமல்ல, 16வது வசனம் சொல்லுது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நான் யோசித்து பாருங்க, நம்ம பிறப்பதற்கு முன்பாக நம்முடைய உருவம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கைதட்டுங்களேன். ஹல்லேலூயா. கரந்தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பனா எவ்வளவாக அவர் நம்மை மதிக்கிறார். How much he respects us. நம்ம எவ்வளவாக அவர் மதிக்கிறாருங்க தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல. என்ன? How much he respects us. அதாவது அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நம்மளை பிரமிக்கத்தக்க அதிசயமாவான். தாவீது அழகா சொல்றார், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என் கருவையும் கண்கள் கண்டது. அதை விட முக்கியம், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இந்த வார்த்தைகளை ரசிக்கணுங்க. என்ன? ரசிக்கணும். அப்பதான் முடியும் இதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் எதுக்கு சொல்றேன்னா, இதே வசனங்கள் எங்கெல்லாம் எழுதியிருக்குன்னா குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யோபு 10:8 இருக்குது. 119 சங்கீதம் 73 வசனத்தில் இருக்குது. யோபு 31:15 இருக்குது. ஏன்னா இதுல ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 119:73 நானே படிக்கிறேன். இதுல பாருங்க, இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும். எப்படி இருக்குன்னா, யோபு 10:8 அதான் சொல்லுது, 119:73 தான் சொல்லுது. அதாவது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அந்த 119:73 சொல்லுது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கைக்குள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அது மட்டுமல்ல, யோபு 10:8 தான் சொல்லுது, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றை உருவாக்கி படைத்திருந்தும் அப்படிங்கிறார். அப்ப நான் பாருங்க, எதுக்கு அதை சொல்றேன்னா, எல்லாவற்றையும் படைத்தார் இல்லையா? சகல சிருஷ்டிகளையும் படைத்தார். அது எப்படி படைச்சாருங்க? வார்த்தையை சொன்னாரு, உண்டாயிட்டு. ஆமே, உண்டாக கடவுதான் உண்டாயிட்டு. ஆனா மனிதன் அப்படியே சொன்னாரு? இல்ல, அவருடைய கரங்கள்ல எடுத்து படைக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லுது. இந்த நாளுங்க, இந்த வசனங்கள் இன்னும் நிறைய இருக்குது. யோபு 34:19 இருக்குது, நீதிமொழிகள் 14:31 இருக்குது, 22 நிறைய இருக்குது. நான் சொல்ல விரும்பல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கிட்டான். யோசித்து பாருங்களேன், நீங்க எதை கரத்தில் எடுப்பீங்க? உங்க குழந்தைய கரத்தில் எடுப்பீங்க. ரோட்ல போறவங்களாம் கரத்தில் எடுப்பீங்களா?
இல்லை. அதே போல நாம் அவருடைய பார்வையில். ஹல்லேலூயா. அதை தான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா, we are a unique creation. அதாவது அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? விசேஷித்த, அதாவது சிறப்பான. யூனிக் அப்படின்னா வந்து அதே மாதிரி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். யூனிக்னா தனித்தன்மை உடையது. ஆமே, தனித்தன்மை உடையது நம்ம எல்லாம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க சரீரத்தில் இருக்குது இந்த நம்முடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்க நரம்புகள், நம்ம ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு தூரம் தெரியும், எவ்வளவு நீளம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல? சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. 96,560 கிலோமீட்டர் நம் சரீரத்தில், ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்த நாளங்களின் நீளம். இதை சுத்தி போனோம்னா பூமியை சுத்தி 4 சுத்தலாமா? நம்மளுடைய ஒரு மனிதனுடைய ரத்த நாளத்தை பூமியை 4 முறை சுத்தி வைக்கலாமா? அப்பனா பூமியை விட 4 மடங்கு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய இருதயம் இருக்குதே, இந்த இருதயம் ஒரு நிமிஷத்துல 5 லிட்டர் பிளட் பம்ப் பண்ணுதுங்க. ஒரு நிமிஷத்துல. என்ன, இப்படி ஒவ்வொரு பாகத்தையும் சொல்லிட்டு போகலாம். நம்முடைய கண்களை விட ஒரு பிரமிக்கத்தக்க கேமரா உலகத்தில் இல்லவே இல்லைங்க. ஆமே, ஹல்லேலூயா. அதே போல உங்க கை விரல் உங்களை தவிர யாருக்கும் இல்லைங்க. நம்முடைய விரல் ரேகை இருக்குது, உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு மகிமையான நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பார்வையில் காரணம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தேவ தூதர்களை படைக்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை வேதத்தில். தேவ தூதர்களை எப்படி படைச்சாங்க எழுதியிருக்குதா? ஒண்ணுமே எழுதலை. மிருகங்களை எப்படி படைச்சாங்க எழுதியிருக்குதா? எழுதவே இல்லை. ஆனால் மனிதனை பற்றி தான் எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். காரணம், மனிதனை அவர் அதிகமாக நேசிப்பதனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, எல்லாத்தையும் ஆணும் பெண்ணுமா படைச்சாரு, மனிதனை மட்டும் ஆணாதான் படைச்சார். ஒன்றாக படைத்து 2ஆக்கி திருப்பி ஒன்றாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய படைப்புகளில் விசேஷித்த படைப்பு மனிதனுடைய படைப்பு. ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், we are unique அப்படின்ட்டு. அப்படி சொல்லும்போது என்ன சொல்ல வரேன்னா, தேவன் அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் அவர் நேசிக்கலாம். அவர் நேசிக்காம இருக்க முடியாது. ஆனா அவைகளை அதை விட மனிதனை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். யோசித்து பாருங்களேன், யாரையா பத்தி எழுதியிருக்குதா? இவர்கள் என்னுடைய சாயலின்படியும் என்னுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டாலும் எழுதியிருக்குது. எதை பத்தியும் எழுதல. ஆனா மனுஷனை குறித்து எழுதுறாரு, you are created in his form and in his image. Hallelujah. அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் படிக்கிறாரா? யோசித்து பாருங்க. we have the image of God. சர்வ வல்லவருடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. யாருங்க கொடுப்பா அப்படி? என்ன, just imagine about it. அது மட்டுமல்ல, angels cannot take a decision. இந்த தேவ தூதர்கள் தனியா அவர்கள் ஒரு திட்டம் போட முடியாது, தீர்மானம் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. they have to only obey the commands. ஆனா மனிதன் சுயமாக எங்க ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. காரணம், அவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். தேவ தூதர்கள் அங்க ரிபல் பண்ணாங்க. ஆண்டவருக்கு எதிராக லூசிபர் போராடின பொழுது உடனே கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளினவனை இன்னும் கீழே தான் வச்சிருக்காரு. ஆமென். ஆனா ஆதாம் தவறு செய்த பொழுது என்ன பண்ணாருங்க? அவனுக்காக, நமக்காக இயேசு அவரே கீழே வந்து ரத்தம் சிந்தி எனக்காக மரித்து அவருடைய ரத்தத்தினால கழுவி என்னை அவரை போல மாற்றிருக்காரு. ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே. யோசித்து பாருங்களேன். ஜஸ்ட் இமேஜின் அபவுட் இட். ஜஸ்ட் இமேஜின் அபவுட் இட். அதாவது எனக்காக. இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்த்த போதும் எனக்காக. when you think about it, personally நினைச்சாதாங்க அதை ருசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க. நானே உங்களுக்கு ஒரு கேள்வி கேளன்னு பார்க்குறேன். மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவன் தள்ளி விடலை. அவனுக்கு என்ன பண்ணாரு? அவனுக்கு ஒரு அவன் திருப்பி கொண்டு வர்றார். ஏன் அப்படின்னா, மனிதன் இல்லாம அவர் இருக்க விரும்பல. ஹல்லேலூயா. அவர் தேவ தூதர் இல்லாம இருந்துடலாம், ஆனா மனிதர்கள் இல்லாம இருக்க அவர் விரும்பல.
இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஆதாம் பாவம் செய்யற பொழுது ஆண்டவர் வந்து கோபத்தில் அவனை துரத்திட்டாரோ? ஏதேன் தோட்டத்தில் இருந்து நிறைய பேர் அப்படி தான் சொல்றாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டா? ஆதாம ஏன் துரத்தினாருங்க தோட்டத்தை விட்டு? ஏன் வெளியே துரத்தினாரு? கோபத்தினாலேயா? புஷ் என்ன நடக்கும்? யூ ஆர் ரைட். அதாவது மனிதன் பாவத்திலேயே வாழ்ந்து விடக்கூடாது. மனிதன் மேல அன்பினால அவனை வெளியே அனுப்பிட்டு அவனை ரட்சிப்புகள் நடத்துறாரு. இல்லைன்னா அவன் எப்படி அழகா சாத்தம் சொல்லியிருப்பான், அதை பறிச்சு தின்னுறான்னு, தின்னுட்டான்னு தொலைஞ்சான். அவன் சாக மாட்டான், பாவம் போகாது, ரட்சிப்புக்கு வழி எல்லாம் போயிடும். ஆகவே தேவன் அன்பின் நிமித்தமாகத்தான் ஆதாமே ஏவாளை அனுப்புறாரு. ஹல்லேலூயா. அதை எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அவர் கோவப்படலைங்க. ஹல்லேலூயா. மனிதன் திரும்ப திரும்ப தவறு செய்யும் பொழுது அவனை அவர் நேசிக்கிறார். வேதத்தில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரியும், நினிவேயை பற்றி நல்லா தெரியும், அசிரியர்களை பற்றி நல்லா தெரியும். கொடுமைக்காரங்க, ஆண்டவர் பிடிக்காதவங்க, அவங்களை அழிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யார் அனுப்புறாரு? யோனாவை அனுப்புறாரு. யோனா போக மாட்டேங்கிறான். எனக்கு தெரியும், யோனாவுக்கு நல்லா தெரியும். அவருக்கு மாட்டேங்கிறான்னு சொன்ன தப்பு. எப்படி நாம் ஊழியர்களை, அந்த வேத கதாநாயகர்கள் அவன் பண்ணி யாரும் பேசாதீங்க. யோனா யாரா இருக்கட்டும், ஆபிரகாமோ தாவீதோ, மரியாதையாக பேசுவோம். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி. அவர் ஓடுறாரு. எப்படி ஓடுறாரு? தர்ஷீசுக்கு ஓடுறாரு. ஆனால் அவரை பிடிச்சி கொண்டு போய் விட்டாருங்க. பிடிச்சி கொண்டு எதுக்குன்னா அவருக்கு அந்த மக்கள் ரட்சிக்கப்படணும். இவர் சொல்றாரு, கோபத்தில் பேசுறாரு யோனா. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. இருந்த இந்த ஆமணக்கு செடியும் காலி பண்ணிட்டீங்களேன்னு. அப்போ சொல்றாரு, இதுக்கு கவலைப்படுறியாடா, 1,26,000 பேர் ஏன்னா இருக்காங்கப்பா. அப்போ நான் யோசித்து பாருங்க, 1,26,000 பேருக்கு கவலைப்பட, 20,000 பேர் கவலைப்படுறவர் இந்தியாவுக்கு 140 கோடி கவலைப்பட மாட்டாரா? ஆமே. உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க, கவலைப்பட மாட்டாரா? அவருடைய கவலை இன்னும் அதிகங்க. அவருடைய கவலைக்கு பதில் வராமல் இருக்கிறது காரணம் நீங்களும் நானும் தான். சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறோம். We are the reason. சுவிசேஷம் சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பை ருசிச்சா அதை சொல்லாம இருக்கவே முடியாது. ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் ஜெபிக்கிறத நிப்பாட்டிடாதீங்க. ஜெபிக்கிறது பாதி தான், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் செயல்படணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். எப்படியாக அறிவிக்கணும், அதுதான் முக்கியம். எப்படியாக அறிவிக்கணும். என்ன, நான் எப்படியாவது டெய்லி சுவிசேஷம் சொல்லிடுவேன். நான் வாட்ஸ்அப்பில் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எப்படியாவது சொல்லிடுவேன். என்னுடைய இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருக்கும் போயிட்டா இருக்கும் மெசேஜ். கிறிஸ்தவர்களுக்கு போகிற மாதிரி அவங்களும் போயிட்டு இருக்கோம். ரட்சிப்பை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ட்ராக்ஸ் கொடுத்தா வாங்கி கொடுங்க, நியூ டெஸ்டமெண்ட் வாங்கி கொடுங்க, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, போதும். அது பேசும் அந்த வார்த்தை. ஆகவே சுவிசேஷம் சொல்றதுக்கு எந்த ட்ரைனிங் தேவையில்லைங்க. உங்களுக்கு மனசு இருந்தால் போதும். நமக்கு என்ன தெரியுமா? we are all, நம்ம எல்லாம் கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்குது. இந்த தூக்கத்திலிருந்து வெளியே வருவோம். சரி, அது டைவர்ட் ஆகுது, வேண்டாம். இப்போ இந்த சாலமோன் தெரியும் நமக்கு. இப்போ ராஜா சாலமோன் உட்காந்துருக்காரு. சாலமோன் தெரியும் நமக்கு. ஏன்னா இந்த சாலமோன் பேர் வச்சாலும் எனக்கு பிடிக்காதுங்க ஒரு வகையில். ஏன்னா வேதத்திலே அதிகமான பாவம் செஞ்சவன் தான். அவனுக்கு 1000 மனைவிங்க. இது போக என்ன பண்ண பார்த்தீங்களா, நீங்கள் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எல்லா தேவதைகளுக்கும் சில இது கட்டுறான், கோயில் கட்டுறான். எல்லா என்ன அவ்வளோதும் கோயில் கட்டுறான். ஏன்னா மோளோக்கு கட்டுறான், காமேஷ் கட்டுறான், வரிசையா ஒன்னொன்னுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் 2 தடவை தரிசனத்தை சொல்லிட்டாரு, டேய் வேண்டாண்டா விட்டுறான்னு. ஆனால் கேட்க மாட்டேங்கிறான். இருந்தும் அவனை கொல்லாம, அவனை அடிக்காம அவர் சொல்றாரு, உங்க அப்பா நிறுத்த உன்னை விடுறேன்டா, ஆனால் உன் மகன் கையிலேருந்து ராஜ்யத்தை பறிச்சுடுங்கிறார். ஆனால் இப்போ அவன் நரகத்தில் இருக்கணும். யாரு? சாலமோன் எங்க இருக்கணும்? நரகத்தில் தான் இருக்கணும். காரணம் அவன் ரட்சிப்பில்லாம செத்து போயிட்டான், மனமாற்றம் இல்லாமல். ஆனால் அவனையும் நேசிச்சார். ஹல்லேலூயா, நேசிச்சாருங்க. அதே மாதிரி ஆகாபை நேசிக்கிறாரு. நீங்கள் ஆகாபை படிச்சு பாருங்களா. ஆகாபை குறித்து படிப்போம். 1 ராஜாக்கள் 21 முதல் நான் 20 படிக்கிறேன். இந்த ஆகாப் வந்து தேவனுக்கு பிடிக்காத ஒரு ராஜா. அவன் மனைவி யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? ஜெசபெல். நல்லா தெரியும். ஒன்றுக்கு உதவாத ஒரு பொம்பளை. ஏன்னா நாபோத்தை கொலை செஞ்சவங்க.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். அந்த நான் இதுக்கு வந்துடுறேன். 1 ராஜாக்கள் அது ஒரு வருஷத்தை விட்டுட்டு 21, 28, 29 சொல்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரனுடைய நாட்களில் அதை அவன் வீட்டில் வரப்பண்ணுவேன் என்றார். இரக்கம் பாருங்களேன், மனிதன் மேல் உள்ள இரக்கம். ஏன்னா அவருடைய இரக்கம் பெரியுதுங்க, அவருடைய இரக்கம் பெரியுது. ஹல்லேலூயா. மனிதன் மேல் உள்ள இரக்கம் பெரியுது. திரும்ப திரும்ப மனாசே 55 வருஷம் தேசத்தை பாழாக்குறான். அவன் பிறக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மனாசே பிறந்து விடக்கூடாதுன்னு தான் எசேக்கியா சொல்றாரு, நீ சாவ போறடா அப்படின்னு. ஆனால் அவன் கேட்கறான் 15 வருஷத்தை கொடுங்கன்னு. அந்த 15 வருஷத்துல இவன் பிறக்கிறான். பிறந்து 12 வயசுல அரசாட்சிக்கு வரான். 55 வருஷம் தேசத்தை பாழாக்கிட்டான். ஏசையாவை தீர்க்கதரிசி ஏசையாவை வாழலை வெட்டி கொண்டு வந்தான். அவன் அவனை சங்கிலி போட்டு கொண்டு போகும்போது அவன் மண்டாடுறான், ஆண்டவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனிதன் மேல உள்ள இரக்கத்தை பாருங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் இது இப்படி யோசனை போயிடக்கூடாது. எப்படி நெகட்டிவா நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவாருன்னு. ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமா தெரியாது. ஆமே, நாளைக்கு நம்ம இருப்போமா நமக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி பார்க்குறாரு பாருங்களேன். அவர் அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோமா. 2 பேதுரு 3:9 என்ன சொல்லுது பாருங்க. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம எவ்வளவு விலையேறப்பட்டவங்களை பார்த்துக்கிறீங்களேன். காரணம், மனுஷன் தவறு, பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவத்தை செஞ்சு போயிட்டு இருக்கிறான். ஆனா இதுக்கு நான் அவர் என்ன சொன்னார் முதல்ல போகும்போதே, சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென், சீக்கிரமாய் வருகிறேன்னு. எல்லாரும் ஏன் அதான் கேட்குறாங்க, ஏன் சீக்கிரமாக வரேன்னு சொன்ன வரலன்னு. வராத காரணம் இதுதாங்க, எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுறணும். ஹல்லேலூயா. எப்படியாவது இதோ தூங்குகிற என் பிள்ளைகள் சூழ்ச்சியை சொல்லிடணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தூங்குகிற பிள்ளைகள் சூழ்ச்சியை சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாரத்தில் ஒருத்தருக்கு சொல்லுங்களேன், வாரத்துக்கு ஒருத்தர் சொல்லுங்க போதும். இன்னைக்கு நான் சொல்லுனேன், அதான் இந்த ஒருத்தருக்கு சொல்றது பெரிய வேலைங்க. இன்னைக்கு 5 கோடி விசுவாசிகள் இந்தியாவில் இருக்கான்னு வச்சுக்கிறோமே, 5 கோடி. இந்த 5 கோடியும் வாரத்தில் ஒருத்தருக்கு சொன்னா எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க? 5 கோடிக்கு ஒரு மாதத்தில் 20 கோடிக்கு 6 மாதத்தில் இந்தியா முழுக்க. அதனால ஒருத்தருக்கு சொல்லுங்க. இதுதாங்க. ஏதாவது ஒரு ஊழியக்காரன் மீட்டிங் போட்டு பேசினாலும் யாரும் நிச்சயப்பட முடியாதுங்க. ஆகவே this should go அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் வாரத்தில் ஒருத்தருக்கு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இந்த பகுதியில் எழுப்புதல் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நிறைவேறுங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறும். சரி, அடுத்த குறிப்புக்கு போகலாம். அவர் பார்வையில் நாம் தனித்தன்மையானவர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறோம், we are his workmanship. நாம் அவருடைய கரத்தின் கிரியாக இருக்கிறோம், அவருடைய செய்கையாக இருக்கிறோமா. எபேசியர் 2:10 அப்படி தான் சொல்லுது. எபேசியர் 2:10 என்ன சொல்லுது பாருங்களேன், நான் படிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண நேரமாகிடும். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா, நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா. முதல்ல நம்ம சிருஷ்டிச்சது அவர் தான், திருப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிருஷ்டித்தது அவர் தான். அதுக்கப்புறம் அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. He is working on us. He is working on us. அதாவது எப்படியாக என் பிள்ளை என் காரியத்தை செஞ்சு முடிச்சிருவான் அப்படி working on us. அப்படி அவைகள், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, அவைகளில் நாம் நடக்கும்படி அவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க, முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காராம். நீங்க என்ன செய்யணும்னு அவர் முன்னாடி எழுதி வச்சுட்டாருங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறார் அவரு. அதை நம்ம தெரிஞ்சிக்காம இருக்கிறோம். எப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி, அதாவது ஒரு வார்த்தை அழகா கேட்டாருங்க. சவுல் அழகா கேட்டார். தமஸ்கு தெருவில் அவர் சந்திச்ச பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன், அவ்வளவுதான். ஒரே கேள்விதான். அந்த கேள்வியை நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்போ அவர் பேசுவார். நீங்க அது வரைக்கும் பேச மாட்டார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துலக்கெல்லாம் எந்த பதிலும் வராது, நீங்க இந்த கேள்வி கேட்காத வரைக்கும்.
வாட் யூ வாண்ட் மீ டு டூ லார்ட், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேளுங்களேன். கேட்டு பாருங்க, அவருடைய குரல் தெளிவா வரும் உங்களுக்கு. வாட் யூ வாண்ட், வாட் ஹீ வாண்ட்ஸ் யூ டு டூ இட் அப்படின்னு வரும். நீங்கள் என்ன செய்ய அவர் சித்தமுள்ளதாக இருக்கார் வெளிப்படணும்னா அவர்கிட்ட நேரடியாக கேளுங்க. அதை கேட்காம நம்ம ஊரை we are beating around the bush. ஆண்டவரே அவங்கள ரட்சியும் இவங்கள ரட்சியும், நோ யூஸ். ஜெபத்துக்கு பதிலே கிடையாது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஹல்லேலூயா, என்ன செய்ய சித்தமாக சொல்லுங்க. கேட்டார். கேட்டதுனால அந்த வேதம் முழுக்க படிக்கலாம். அவரை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறார் பவுல. எந்தெந்த ஊருக்கு எங்கே போகணும், எந்தெந்த ஊரில் போகக்கூடாது, என்னென்ன செய்யணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். வேதத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. காரணம் தெரியுமா? அந்த ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்போம். காரணம், நம்ம அவர் உருவாக்கி இருக்கிறார். எதுக்கு உருவாக்கிறார்னா, பிஃபோர் வி ஷுட் வாக் இன் டவுன், அதில் நடக்கிறதுக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறார். இந்த வசனத்தை படிங்க. இப்போ ஏசாயா 19:25 படிங்க. ஒருத்தர் ஏசாயா 19:25, ஏசாயா 19:25. ஆசீர்வதித்தார். இதாங்க நம்முடைய தேவன் அவருடைய கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிறாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். காரணம், அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம் என்று. இந்த வசனம், நான் ஒரு வசனத்தை தியானிக்கணும்னா ஒரு 6-7 டிரான்ஸ்லேஷனை பார்ப்பேன் ஆங்கிலத்தில். இந்த கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள்னு ஒன்று இருக்குது. அது விசேஷமாக யூத பாஷையை அல்லது அரமிக்க, அது நேரடியான டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதில் அது எப்படின்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கணும் போட்டிருக்குது, தேவனுடைய செய்கிற. இது எப்படி போட்டிருக்குன்னா, யூ ஆர் கிரியேட்டட் இன் யூனியன் வித் மெஸ்ஸையா. அதாவது மெஸ்ஸையாவோடு உள்ள ஐக்கியத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கோமா. மெஸ்ஸையாவுடைய ஊழியனங்க சுவிசேஷம் சொல்றது, ரட்சிப்பு. ஆமென். அவரோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அப்படி இருக்காரு, கிரியேட்டட் இன் யூனியன் வித் மெஸ்ஸையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது அவர் செய்த அந்த சேவையை நாம் செய்ய வேண்டும் என்று. அவர் வாழ்ந்த காலத்தில் பூரா சுவிசேஷம் சொன்னார். என்னைக்காவது ஒரு ஐடில் இருந்திருக்கிறாரா? இல்லை. ஜெபிச்சாரு, நைட்டில் டே ஃபுல்லாக சொன்னார். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் டே ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறோம். எவ்வளவு நல்ல செய்கை இல்லை? கொஞ்சம் கொஞ்சம் நடப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல NLT என்ன சொல்லுதுன்னா, we are created anew in Christ Jesus and made for special job. புதிதாக விசேஷித்த கிரியைகளை செய்வதற்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமா? So we can do good things he planned for us long ago. அதாவது ஏற்கனவே ஆதி காலத்திலேயே அவர் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி நடப்பதற்கு அவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தெரிந்து கொண்டால் போதுங்க. ஆமென். இப்ப 3வது குறிப்புக்கு வருவோம். 3வது குறிப்பு, நேரம் போகுதா? இல்லை, டைம் இருக்குது. தானியேல் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பிரகாசிப்பார்கள். ஏன்னா அதில் 11:33 அதே தானியேல் புத்தகத்தில் சொல்லுது, ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். யாருங்க அறிவாளி, யாரு ஞானவான்னா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். காரணம், அவரே நமக்கு ஞானமும் புத்தியுமானார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு புத்தி, அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு நீதியா இருக்கிறாரு. ஆகவே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை குறிச்சு சொல்றாரு, நம்ம சூரியனை போல இருக்கிறோமா, நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்கிறோமா. ஏன்னா இதுல ஆங்கிலத்தில் என்ன அழகா போட்டிருக்குன்னா, ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல ஒன்று இருக்கு இல்லையா. ஆகாய மண்டலத்தின் ஒளியை நீங்க என்ன எப்படி பார்த்துருக்கிறீங்க? சூரியனை பார்த்துருப்பீங்க, சந்திரனை பார்த்துருப்பீங்க, நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆகாய மண்டல ஒளி என்னங்க பார்த்துருக்கீங்களா? ஆகாய மண்டல ஒளியை
என்னடா இவன் கேலியா கேட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒன்றும் இல்லை. அதாவது நார்த் ஹெமிஸ்பியர் சவுத் ஹெமிஸ்பியர் போனீங்கன்னா வடதுருவம் தென்துருவம் இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் அந்த வானத்தில் இந்த விசேஷமான ஒளிகள் வரும். அதை ஆங்கிலத்தில் சொன்னாங்கன்னா அரோரா அப்படிங்கிறாங்க. அதாவது பல வண்ணத்தில் கலர்கள் வரும், பல வண்ணத்தில். இது வந்து ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம், நியூசிலாண்டில் பார்க்கலாம், அமெரிக்காவில் பார்க்கலாம், சில தேசங்களில் பார்க்கலாம். அதாவது வானம் ஃபுல்லாக பலவிதமான நிறங்களில் ஒளியாக நிறைஞ்சிருக்கும். அது சூரியனாலயம் அல்ல, சந்திரனாலயம் அல்ல, ஆகாய மண்டலத்தின் ஒளி. அதே போல நம்ம பிரகாசிப்போமா? ஹல்லேலூயா. அதாவது விசேஷித்த விதத்தில் பிரகாசிப்போமாங்க. ஓ என்ன, வாட் அ கிரேட் காட் இஸ். ஏன்னா அதை பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். ஏன்னா அதை நான் படத்தில் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக பார்த்ததில்லை. ஐ ஹவ் சீன் இன் ஃபோட்டோஸ். இந்த இந்த அரோரா பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இதில் அரோரான்னு போட்டு பார்த்து, குரோமில் போட்டு பார்த்து தெரியும், யூடியூப்பில் போட்டு பாருங்க தெரியும். அது அழகான படங்கள் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எப்படிலாம் பார்க்குறாரா? விசேஷித்த மார்வலஸ் ஒளியாக பார்க்குறாரு. அந்த ஒளியில் என்ன இருக்குது? அந்த ஒளினாலே என்ன அர்த்தங்க? ஒளினாலே என்ன அர்த்தம்? அங்கே இருள் இல்லை. ஹல்லேலூயா. ஒளினாலே என்ன அர்த்தம்? இருள் இல்லை. இருளற்ற ஒரு நிலையில் நம்ம பார்க்குறாருங்க. ஏன்னா ஆகவே சூரியனா பார்க்குறாரு. காரணம் அழகா சொல்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. மத்தேயு 13:43 அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. சூரியனை போல பிரகாசிப்பாங்க. வாட் அ கிரேட் காட். நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம், ஐயோ இவன் கருப்பு, இவன் குள்ளம், இவன் குண்டு, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? சன், யூ ஆர் மார்வலஸ் லைட், யூ ஆர் லைக் எ ஸ்டார், யூ ஆர் லைக் எ என்ன ஆகாயமடல் ஒளியை போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அதாவது இந்த மூன்றாவது குறிப்பிட்ட தெரியுமா? அவருடைய பார்வையில் நாம் மிக அழகா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க? we look lovely in his sight. நீங்க உங்களை பத்தி தாழ்வா நினைச்சுக்கிறாதீங்க. ஐயோ நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே, இல்லைங்க. you are all beautiful in his sight. ஹல்லேலூயா. அவர் உண்டாக்குனது எதுங்க வந்து நல்லா இல்லாம இருக்கும்? என்னுடைய கேள்வி அதுதான். அவர் உருவாக்குனதுல எது அழகற்று இருக்கும், அசிங்கமா இருக்கும்? இது மனிதனுடைய கற்பனை. இந்த அழகுங்கிறது வந்து எப்படின்னா வந்து நம்ம கற்பனை. இது ஃபேரா இருந்தா, ஏன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ட்ரெஸ் நல்லா இருந்ததுன்னா அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அது அழகு. அது புறத்தில் உள்ள அந்த ஸ்கின் போச்சுன்னா எல்லாம் போச்சு. உள்ள அழகை தான் பார்க்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோமா? we are precious. அடுத்த குறிப்பு ப்ரெஷியஸ்ன்னு போடுறேன். அதாவது 1 கொரிந்தியர் 6:19-20 இப்படி சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? அடுத்த வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடவியலாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதில் நான் சொல்ல விரும்புகிறது 2 காரியம். we are his temple. நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோங்க. யோசித்து பாருங்களேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானி, சர்வ வியாபி எனக்குள்ள இருக்காருங்க. என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் இல்லை? நமக்குள்ள இருக்காருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். that great God, சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ளவர் எனக்குள்ள இருக்கிறார். அதை யோசித்து பார்த்தா அதுவே மகிழ்ச்சிங்க, பசி எடுக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து நான் ஒரு 25 வசனம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்னொரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6:16 படிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். எவ்வளவு பொசசிவ்னஸ்ங்க. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். இவ்வளவாய் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. அவருடைய பார்வையில் காரணம் தெரியுமா? we are precious. அவருடைய பார்வையில் நாம் அவருக்கு பிடித்த மக்களாக இருக்கிறோம். இது எங்கெல்லாம் எழுதியிருக்குன்னா நிறைய இடத்துல இருக்குது. இதையும் பார்க்க போனீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருவேன்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 படிங்களேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவருடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 அடிங்க. 20:28. Why we are precious அப்படின்னா அது தெரியும். ஆகையால் உங்களை குறித்தும் இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? இங்க வார்த்தையை கவனிக்கலாம், கொஞ்சம் கவனிக்கணும். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இயேசு ரத்தம் யார் ரத்தங்க? தேவனுடைய ரத்தம். ஹல்லேலூயா. படிங்க. போதும். இருங்க, போதும். என்ன சொல்ல வரேன்னா, அவர் நம்மை அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டிருக்காருங்க, என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்பன்னா எவ்வளவு விசேஷித்தவர்கள் நாமல் அவருடைய பார்வையில். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், விசேஷித்தவர்கள். அதைத்தான் பேதுரு எழுதுகிறாரு. 1 பேதுரு 18:19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி இன்று அழிவுள்ள வஸ்துக்களினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்டதினால் மீட்டப்பட்டீர்கள் அறிந்திருக்கிறீர்களே. வெள்ளியும் பொண்ணும் நமக்கு இன்னைக்கு தங்கம் 1 சவரன் வாங்குறதே கஷ்டம். அவங்க குப்பைங்கிறார் அதை. இந்த வெள்ளியும் பொண்ணால ஒண்ணு இல்லட, அதை விட விசேஷம் நீ. ஹல்லேலூயா. இன்னைக்கு தங்கத்தை தேடி நம்ம ஓடுறோம். ஏன்னா எனக்கு ஒரு அரை சவரன் கிடைக்காதுன்னு. இந்த வெள்ளியும் வேண்டாம், தங்கம் வேண்டாம், நீ எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்லனா, ஆண்டவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார், அவ்வளவாய் நேசிக்கிறார். ஏன்னா அவரை குறித்து சொல்லணும்னா, இஸ் அ பொசசிவ் காட். பொசசிவ் காட்னா தெரியுமா உங்களுக்கு? பொசசிவ் என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப அன்புள்ளவர். எப்படின்னா, ஒரு திருமணமான ஒரு கணவனும் மனைவியும் இளம் வயதுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மணப்பெண்ணுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவர் காலேஜில் படித்த ஒரு ஆண் மகன், அவர் பார்த்த உடனே ஹலோ டே அப்படி போய் பேசிட்டு வச்சுங்களேன் ஒரு 10 நிமிஷம். இந்த புருஷனுக்கு எப்படி இருக்கும்? ஏரியும். என்ன பண்ணும் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் எப்படி இருக்கும்? ஏரியும். அந்த எரிச்சலாம் சொல்றாரு ஆண்டவர், நான் எரிச்சலுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் எரிச்சலுள்ள தேவன் அப்படிங்கிறாரு. அதை படிப்போமா? யாத்திராகமம் 20:5 நான் படிக்கிறேன். அதாவது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைவர் மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். பாருங்க, அவருக்கு ஒரே ஒரு காரியம் தான் பிடிக்காதுங்க. மற்ற பாவத்தை பூரா அவர் ஓரளவுக்கு மன்னிச்சிடறாரு. ஆனால் அவர் மன்னிக்காத ஒரு பாவம் அப்படின்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை வேற யாருக்கு செலுத்தும் போது, இந்த விக்கிரகம் நினைக்கும் போது நீங்க உடனே சிலைகள் பண்ணி நினைக்காதீங்க. உங்க புள்ள மேல நீங்க அதிகமா போச்சு, அதே விக்கிரகம். If you love your children more than God, they are idols. பணத்தை அதிகமாக நேசிங்களா, அது ஐடல். அதான் எழுதுறாரு பவுல். எழுதும்போது என்ன எழுதுறாரு? பண ஆசையாகிய விக்கிரக ஆராதனை எழுதுறாரு. ஆகவே எதுவும் அவரை விட நமக்கு மேல இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய நகை மேல உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னா தொலைஞ்சிங்க. அவர் விசாரிப்பார். அதை எத்தனை விசாரிப்பாரா? இப்போ விட்டுருவாரு. 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை அப்படின்னு அர்த்தம் என்னங்க? அதாவது ஒரு தலைமுறைக்கு 40 வருஷம் அடிச்சிட்டாலே 5 தலைமுறை 200 வருஷம் வச்சுக்கோங்க. 200 வருஷம் உங்க குடும்பம் படாத பாடுபடும். ஏன்டா நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுதுன்னா இதான் காரணங்க. நிறைய குடும்பங்கள் தவறே செய்யாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா காரணமே இதுதான். முற்பிதாக்கள் செய்த பாவம் சாபமாக வந்தது, அது சாபமா மாறிடும். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இன்னைக்கு போய் செஞ்சிருங்க அதை. என் பாவத்தை நீர் மன்னித்தீர், நன்றி. அதே போல என் முற்பதாக்களின் சாபங்களையும் அகற்றி போடுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்குது, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி அவர் நியாயப்பிரமாணத்திற்கு சாபத்திற்கு சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார் இருக்குது. ஆகவே
எழுதி வச்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, சொல்லுங்க அதை. ஆண்டவரே, கலாத்தியர் 3:13 இப்படி சொல்லுது, ஆகவே என் பரம்பரை சாபங்கள் என்னை விட்டு அகன்று போயிற்று, நன்றின்னு சொல்லுங்க. இல்லைன்னா அந்த சாபம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். சாபம் ஜஸ்ட் போகாது. உங்க பாவம் உங்களை விட்டு பிழைவு போயிடுமா? நீங்க அறிக்கையிட்ட தான் போகும். ஆமே, என்னை கழுவுன்னு சொன்னதான் போகும். அதே போல சாபம் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டாரு, காயப்பட்டு நோய்களுக்கு விளைக்கலை செலுத்திட்டாரு, சாபத்தை போக்க சிலுவையில் தொங்கினாரு. அது மட்டுமல்ல, ஆதாம் சாபத்தை போக்க முள்முடி சுட்டி கொண்டாரு. இதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா கிடையாது, இதை அறிக்கையிடணும். ஹல்லேலூயா, எனக்காக இந்த செய்தியறப்பா, என்ன நான் அதை சுதந்திரத்தை கொள்கிறேன். ஒவ்வொன்றையும் சொல்லி தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எங்களை நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறதில்ல இதெல்லாம். இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது, சீக்கிரமாக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஒன்று ரெண்டு சொல்லிடுறேன். இந்த சைட் ஆஃப் காட், ஏன்னா அதில் நிறைய வசனங்கள் இருக்குது, அதை நான் விட்டுட்டேன். எப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. உபாகமம் 4:24, யாத்திராகம் 34:14, யோசுவா 24:19, நாகும் 1:2, இதெல்லாம் இதை தான் சொல்லுது. அதாவது தேவன் எரிச்சலுள்ள தேவன், அதாவது பொறாம பிடிச்ச தேவன் சொல்லுது. இஸ் a jealous God. அந்த ஜெலஸ் எதனால் வருது? நம்மேல் உள்ள அளவற்ற அன்பினால். ஹல்லேலூயா. அவருக்கு ஏன் வருதுன்னா, நம்மளை நேசிக்கிறபடியால். நம்மளை நேசிக்கலாம் அவர் கவலைப்பட மாட்டார். ஆமென். நம்மளை நேசிக்கலாம் அவர் கவலைப்பட மாட்டார். நம்மளை நேசிக்கிறதுனால, அதாவது இந்த ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க சில வார்த்தைகளை, அப்படின்னா நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து. அதே போல் அவர் நம்ம மேலே அதிகமான அன்பு வைத்ததுனால தான் அந்த வார்த்தை வருது, இஸ் a jealous God, எரிச்சல் உள்ள தேவன். இந்த எரிச்சல் உள்ள தேவன் அப்படிங்கிற போது எப்படி சொல்லணும்னா, அன்பின் எரிச்சல். ஹல்லேலூயா, அப்படிதான் சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்? அன்பின் எரிச்சல். கோபத்தின் எரிச்சல் இல்லை, கசப்பின் எரிச்சல் இல்லை. இது என்ன எரிச்சல்? அன்பின் எரிச்சல். இதுக்கு பேர் தான் ஆக்சிமோரான் அப்படிம்பாங்க. ஏன்னா அன்பின் எரிச்சல் நம்ம மேலே அவருக்கு உண்டு. ஏன்னா நம்ம அப்புறம் துக்கப்படுத்தி இருக்கிறோம். நான் துக்கப்படுத்தலன்னு சொன்னால் நான் பொய்யன் ஆகிடுவேன். ஆமென். சில நேரங்களில் அதிகமான நேரம் வேறு எதுக்காக செலவழிக்கும் போது தான் அதுக்கப்புறம் குற்ற உணர்வு வரும். ஆண்டவரே என்ன மன்னியும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் குறிப்பு போவோம். In the sight of God, we are great. Napoleon the Great, Alexander the Great அப்படிம்பாங்க. மகா அலெக்சாண்டர், மகாபெரிய நெப்போலியன், இப்படி பல ராஜாக்கள், எம்பரர், the great நெபுகட்நெசர் அப்படிம்பாங்க. ஆனால் he is seeing great. ஹல்லேலூயா. எப்படின்னா பாருங்களேன், சங்கீதம் 18 எடுங்க. சங்கீதம் 18 34-35 தாவீது அழகாக எழுதுகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் என்னை பலப்படுத்தி இருக்கிறீர். எங்க நிற்கிறதுக்கு? யுத்தத்தில் நிற்கிறதுக்கு. ஏன்னா அது மட்டுமல்ல, எனக்கு யுத்தத்தை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. தாவீது யுத்த வீரனாங்க இல்லை, அவர் ஆடுகளை மேய்ச்சவர். ஆனால் அவர் பெரிய யுத்த வீரனா மாறினார். எப்படி? ஆண்டவர் பயிற்றுவித்ததுனால். ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, காட் ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்னைக்கு இருக்கிற அந்தகார சக்திகளெல்லாம் ஒரே வார்த்தையில் அழிச்சுப்பட முடியுமா? முடியாத? எல்லாத்தையும் போங்க அப்படின்னா போயிடும். ஆனால் ஏன் செய்யலை? நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னை கொண்டு செய்ய விரும்புகிறாங்க. அதனால தாங்க காரணம், he gives that strength, he gives that power, he gives that energy. அவர் என்ன சொல்றாரு? என் பிள்ளைங்கள் என்ன போல கிரியை செய்வாங்கடா. அப்படி நம்மளை மகத்துவமாக மாற்றுறதுக்கு, கிரேட்டாக மாற்றுறதுக்கு தான் அவர் இந்த யுத்தத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் பவுல் எழுதுறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். நமக்கு எப்படி துரைத்தனங்களோடும் அதிகாரிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சிலையோடும். யாராவது பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை. ஓடுவோம். ஏன்னா தயவு செய்து யுத்தத்துக்கு ரெடியாகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, we have to fight a great battle. அப்போ தான் ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்ல, அடுத்த குறிப்பு, நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், chosen people. ஹல்லேலூயா. இந்த chosen peopleங்கிறது யாருக்கு வருங்க? முதல்ல இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் வரும். ஆமென். அவர்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னு சொல்லுவாங்க. ஆமென். அவர் நம்மையும் தெரிந்து கொண்டாருங்க. நம்மை தெரிந்து கொண்டார் மட்டுமல்ல, நம்மை அவர் தெரிந்தெடுத்தார்னே சொல்லலாம். ஆமென். They were chosen but we were elected. ஆமென். எலெக்ஷன்ல யார் வருவா? மந்திரி வருவாப்ல. ஆமென். எம்எல்ஏ எம்பி வருவாங்க. அதே மாதிரி
நம்மை அவர் தெரிந்தெடுக்கிறார். we are elected group. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வசனம் நான் ரொம்ப நேரம் படிச்சு எனக்கு அதில் இதை ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அதில் முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:16 நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதனால அவர் நன்மையை சொல்றாரு. நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, நீங்கள் போய் ஜெபிக்கும்படி இல்லை, நீங்க போய் கனி கொடுக்கும்படி நிலைத்து அந்த உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஜெபிங்க, நல்லது. ஜெபத்தோட நிப்பாட்டுறாதீங்க. ஜெபத்தினால பாதி ரயில், ஒரு ரயிலில் வண்டி ஓடுமா? தண்டவாளம் 2 வேணும். தண்டவாளம் என்ன வேணும்? 2 பக்கம் இருக்கணும். ஒரே ஒரு லைன்ல ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வண்டி ஓடாதுங்க. ஆகவே ஜெபிங்க, சூஜை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அடுத்த வருஷத்துக்கு வருவோம். இதுதான் என்னை கவர்ந்த வசனம். அதாவது சோசன் அப்படின்ட்டு பேதுரு பாருங்க, மீன் பிடிக்கிற மனுஷன், பேச தெரியாத மனுஷன், முந்திரி கொட்டை மாங்க அவரு பரிசுத்த ஆவியினால நிறைந்ததுக்கு அப்புறம் எழுதுறாரு 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கு. எவ்வளவு சூப்பர்லேட்டிவ் போடுறார் பாருங்களேன், எவ்வளவு அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதுக்குங்க புண்ணியங்களை அறிவிக்கணும்? அதுக்கு தான் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா, chosen generation நம்பர் 1, ராஜரிகமான ஆசாரிய கூட ராயல் priesthood நம்பர் 2, பரிசுத்த ஜாதி ஹோலி நேஷன், அவருக்கு சொந்தமான ஜனம். அதை அப்படியே என்ஜாய் பண்ணலாங்க அந்த வார்த்தைகளை படிச்சு. ஏன்னா இவ்வளவா என்னை நேசிக்கிறாரு இந்த தேவன். என்னை நேசிக்கிறதுக்கு என்ன எனக்கு தகுதி இருக்குது? எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. நான் என்ன பற்றி சொல்லிட்டு இருக்கேன், உங்களே இல்லை. எனக்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் இவ்வளவா என்னை நேசிக்கிறாரு. அதனால தாங்க நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அதனால தான் சங்க ஊதிக்கிட்டு இருக்கிறேன். அநேகருடைய காதில் போய் விழட்டுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட இன்னொன்று அடுத்தது, சீக்கிரம் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது என்னன்னா, ரோமர் 8:16-17 இவ்வாறாக சொல்லுகிறது. ரோமர் 8:16-17, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். இதை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. இதனுடைய விளக்கம் என்னங்க? என்ன சொல்றாருன்னா, we are joint heirs. அதாவது கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரம் அர்த்தம் தெரியுமா? இயேசுவுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஆமென். whatever Jesus has, எதெல்லாம் இயேசு கொடுத்திருக்கிறாரோ, என் பிதாவாகிய தேவன் அவருடைய ஆதீனத்தில் எதையெல்லாம் இயேசுவுக்கு வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்காருங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நமக்கு என்ன தகுதி இருங்க. இயேசு கூட நம்ம ஈக்குவேட் பண்றாரு. ஜாயின் ஹையர்ஸ் என்ன அர்த்தம்? உங்களுக்கு 4 பிள்ளை இருந்தால் 4 பிள்ளைங்க ஈக்குவலாக எழுதி வைப்பீங்க இல்லையா? 4 பிள்ளைங்க ஈக்குவலாக தான் கொடுப்பீங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் குறை கொடுக்க மாட்டீங்க. ஆமென். இவர் ரொம்ப நேரம் பேசிட்டாரு அப்படின்னு அவர் கூட கொடுக்குறது இல்லை, இவன் பேசாமல் இருக்கான் அவனுக்கு குறைச்சி கொடுக்குறது இல்லை, இவன் நல்லவனாக இருக்கான்னு கூட கொடுக்குறது இல்லை, கெட்டவனாக இருக்கான்னு விடுறது இல்லை, எல்லாத்துக்கும் சமமாக கொடுப்பான். அதே போல் அவருடைய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் நமக்கு இயேசு கொடுத்தது போல கொடுக்குறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு இன்னும் மேலே வேணுமா அவங்களுக்கு? ஹல்லேலூயா. இதை விட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை. எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறதாவதான். விசுவாசிகளாக இருக்கிற பாவிகளுக்கு எழுதுறது அப்படியா இருக்குது? பரிசுத்தவான்கள். அதாவது இந்த பைபிள் God calls you as a saint. Amen. Saint ஆங்கிலத்தில் அப்படி இருக்குது, saint.
we are saints in the sight of God. கத்தோலிக்கத்தில் வந்து அவர் பட்டம் கொடுப்பாங்க, போப்பு கொடுப்பாரு. ஒருத்தர் சேர்த்து என்ன பண்ணுறது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அப்படி. ஆனால் இங்கே நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம எப்படி கூப்பிடுறாரு? அவர் பரிசுத்தவான்னு கூப்பிடுறாரு. நமக்கு தகுதி இருக்கா இல்லையோ, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால. ஹல்லேலூயா. அதனால் யோசித்து பாருங்கள் வரிசையா. அவருடைய மார்வலஸ் கிரியேஷன், அவருடைய மாஸ்டர் பீஸ், அவருடைய மார்வலஸ் லைட், அவருடைய கண்கள் விசேஷித்தவர்கள், அவர் நம்ம அழகாக பார்க்குறாரு. அவர் நம்மை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். அவருடைய உடன் சுதந்திராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருக்கு முன்பாக அவரை போல பரிசுத்தவான் அழைக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தர் நமக்காக வெளிக்கொண்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நாம் அழகுள்ளவர்களாக இருக்கிறோமே, அவருடைய கரத்தின் செய்கைகளாக இருக்கிறோமே, அவருக்கு முன்பதாக பெரியவர்களாக இருக்கிறோமே, அவருடைய ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமே, அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோமே. 7 காரியங்களை ஆண்டவர் நம்ம மத்தியில் இந்த நாளில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவானவர்கள். ஹல்லேலூயா. நமக்கென்று அவர் தனித்தன்மையை கொடுத்திருக்கிறாரே, அவருடைய கரத்தின் செய்கையாக வைத்திருக்கிறாரே, நம்மை அழகுள்ளவர்களாய் பார்க்கிறாரே. ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்தில் உள்ள வெளிச்சத்தை போல நம்மை அழகுள்ளவர்களாய் பார்க்கிறாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய செய்கையாக நாம் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நம்மை பெரியவர்களாக அவர் பார்க்கிறாரே. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை ஆசீர்வாதமான ஒரு நல்ல நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அவர் சுதந்திரவாளியாய் மாற்றியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவருக்கு சமமாய், அவருடைய பிள்ளையாய், ஹல்லேலூயா, அவருடைய ஹல்லேலூயா எல்லா காரியங்களிலும் நமக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த 7 காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த 7 காரியங்களிலும் நீர் எங்களை அப்படிப்பட்ட விசேஷித்த குணங்களோடு கூட பார்க்கிறீரப்பா. நாங்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஹல்லேலூயா உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த 7 விதமான மேன்மையான காரியங்களை எங்களுக்கு கொடுக்கிறீரே அப்பா. எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கூட தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடுத்து ஒரு நாளும் அடுத்து நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் என்கிற பேரில் இந்த 7 காரியங்களை மறுதளிக்கிறவர்களாய் இராதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.